இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பூஜை நல்லபடியா முடிச்சிட்ட. அப்புறம் சமையல் தான். நீங்க கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கிட்டே இருங்க, நான் சீக்கிரமா சமையல் ரெடி பண்ணிடுறேன். எப்படி? நான் டிவி பார்ப்பேன், நீ சமைப்பியா? புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறது பொண்டாட்டியோட கடமை. அப்ப நான் தானே சமைக்கணும். நீ உன் கடமையை தாராளமா செய், நான் வேணான்னு சொல்லவே இல்லையே. தான் பொண்டாட்டிக்கு உதவி பண்றது ஒரு பொறுப்பான புருஷனோட கடமை. போய் 2 பேரும் சேர்ந்தே சமைக்கலாம் வா. என்னது? நீங்க சமையல் கட்டுக்கு வந்து எனக்கு சமையலுக்கு உதவி பண்ண போறீங்களா? நான் சமையலுக்கு உதவி பண்றேன்னு தானே சொன்னேன். அதுக்கே இவ்வளவு ஷாக் ஆகுற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க டிவி பார்த்துட்டு உட்காருங்க. அதெல்லாம் முடியாது. நான் என் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணி தருவேன். நீ வா, 2 பேரும் சேர்ந்தே சமைக்கலாம். ஹைதராபாத்ல பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டோம். நம்ம சாப்பிட்டு 10 நிமிஷம் தான் ஆச்சு. என்ன ஆச்சு இந்த தின்னி மூட்டைக்கு? இவ்ளோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா? அடுத்த 10 நிமிஷத்துல சாப்பாடு ஜீரணமாயிடும். அதுக்கப்புறம் பிரியாணி போய் ஒரு கட்டு கட்டிடலாம். என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அத்தை, நீங்க எப்ப வந்தீங்க? ஏண்டி எரும மாடு, நம்ம எல்லாரும் அகிலா கூட ஒன்னதானே கிளம்பி ஹைதராபாத் வந்தோம். இப்ப நான் என்னமா தனியா பறந்து வந்த மாதிரி கேள்வி கேக்குறேன்? அத்தை, நான் அத கேக்கல. என் பக்கத்துல எப்ப வந்து நின்னீங்கன்னு கேட்டேன். ஓ, இவ்ளோ பெரிய உருவம் பக்கத்துல வந்து நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்னடி யோசனைல மூழ்கி இருந்த? கரெக்ட். உனக்கு வேற என்ன யோசனை இருக்க போது? பாஷை தெரியாத ஊருக்கு வந்து இறங்கி இருக்கோமே, ஆசைப்பட்டதெல்லாம் எப்படி கேட்டு வாங்கி சாப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த அதானே? இங்க இருக்கிறவங்களுக்கு தமிழ்ல கேட்டாலும் புரியுது அத்தை. வேணும்னு கேக்குறத டக்குன்னு கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன உரப்புதான் கொஞ்சம் ஜாஸ்தி. அதான் பருப்புல எண்ணெயும் கடைசியில தயிர் போட்டு சாப்பிட்டு ஈவன் பண்ணிட்டேன். அப்படியே வச்சேன்னா திங்கிறதா உனக்கு பிரச்சனை. அதான் எல்லாத்தையும் விசாரிச்சு கரெக்டா வச்சிருக்கியே. அப்புறம் எந்த கோட்டையை பிடிக்கிற மாதிரி அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்க? நான் கோட்டையை பிடிக்கிறதுக்காக யோசிக்கல அத்தை. நீங்க கோட்டை விட்டுட்டு வந்தீங்கல்ல, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எந்த கோட்டையை விட்டுட்டு வந்தேன்னு சொல்ற? இன்னும் உளறிட்டு இருக்க. பெரியத்தையோட வீட்ல இருக்கிற நம்ம எல்லாரும் இங்க ஹைதராபாத் வந்துட்டோமா? ஆமா, நாம கிளம்பி ஹைதராபாத்க்கு வந்துட்டோம். ஆதி மும்பைக்கு பிசினஸ் விஷயமா போயிட்டான். வேலைக்காரங்களுக்கெல்லாம் ஒரு நாள் லீவு கொடுத்து அனுப்பிட்டோம். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. நீ என்ன சொல்ல வர? எல்லா வேலைக்காரங்களுக்கும் லீவ் கொடுத்தா அவங்கவுங்க சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா பார்வதி ஊருக்கெல்லாம் போக மாட்டாள்ல, அங்கதானே இருப்பா. சரி,
யாரும் இல்லாத வீட்ல இந்த சமையல்காரிக்கு என்ன வேலை? ஒருவேளை உமா சொன்ன மாதிரி ஆதி மும்பைக்கு போலையோ? யாருமே இல்லாத வீட்ல நீ மட்டும் என்ன பண்ற பார்வதி? அது வந்து வீட்டு சுத்தம் பண்ணி விளக்கேத்த வந்தம்மா. ஆளே இல்லாத வீட்ல உன்னை யாரடி இதெல்லாம் செய்ய சொன்னது? சொல்லு வாய் திறந்து. ம்? வீட்ல ஆள் இல்லைன்னா கூட பார்வதி பொறுப்பா வேலை பார்த்திருக்கா. வெரி குட் பார்வதி, இப்படிதான் நீ எப்பவுமே பொறுப்பா இருக்கணும். நீ இப்படியே நம்பு. நைட்டு டின்னருக்கு என்னமா வேணும்? பார்வதி, சப்பாத்தி ஆனியன் தோசை பண்ணிடு. ம்? இல்லத்த, ஃப்ளைட்ல வரும்போது பசிக்கு அவங்க சாப்பிட எதுவும் கொடுக்கல, அதான் கேட்டேன். எனக்கு நைட் டிஃபன் வேண்டாம். கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ஒரு கப் பால் மட்டும் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. மா எல்லாம் இப்பதான் வரீங்களா? ஆமா ப்ரோ, ஹைதராபாத்ல இருந்து எல்லாரும் இப்பதான் வரோம். நீ மும்பைல இருந்து இப்பதான் வரியா? ஆமாண்டா, இப்பதான் வரேன். ஷாம், நீயும் ஆதி கூட மும்பை போனியா? இல்ல அங்கிள், நான் ஆதி கூட மும்பை போல. ஜஸ்ட் ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா ஆதி? நல்லபடியா முடிஞ்சதுமா. இந்த வாட்டி மீட்டிங் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. நிறைய புது ஆட்களை மீட் பண்ணதுல நிறைய புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஓ, இந்த மீட்டிங் என் லைஃப்ல மறக்க முடியாத மீட்டிங் கூட சொல்லலாமா? ஓகே ஆதி, நீ போய் ரெஸ்ட் எடு. நாங்களும் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரிம்மா. வரேன்.